ஓகே கேஸ் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்மவாதி மாதிரி மாடலான்னு இருக்கேன் நான். சாட்டை டியர் சாட்டை கேட்குதா? எங்கள் தலைவரை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேனலில் கூப்பிட்ருக்காங்க. எங்கன்னா என்டிடிவியில் இங்கிலீஷில் பேட்டி எடுப்பாங்க. நீ இந்த சேனலில் உட்காந்துன்னு முட்டை மாதிரி பேசிட்டு இருக்கல்ல, அந்த மடக் மாதிரி. ஸோ அதனால் என்னென்னா இதுக்கு ரிப்ளை நீ இது பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன், இது இங்கிலீஷில் ரிப்ளை போட முடிஞ்சா பார்க்கலாம். டேய் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த அரசியலில் இருக்கிற ஆளுங்களாக இருக்கட்டும், அரசியலுக்குள்ளே இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், இவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அந்த சில பேர் இருக்கானுங்க, பிரிவுகளாக நான் வச்சுருக்கேன். இன்னொருத்தர் இருக்கான், இவனுக்கே அப்பம் மாதிரி. அவன் யாருன்னா நான் சொல்கிறேன், அது இன்னொரு வீடியோ நான் தனியாக பண்ணுறேன். பட் இந்த வீடியோ அதுக்காக கிடையாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வன்மவாதியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ப்ரோ டைட்டில் போட்டிருக்க, ஏதோ புக்கிங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. எஸ், இதை நேற்றே நான் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிலீஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஃபாரினில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் கால் பண்ணிவிட்டு தியேட்டர் ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், புக்கிங்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேவிஎன் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கான். என்ன ரீசன் அப்படின்னா, பை சான்ஸ் February 19th to 22nd ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. கேவிஎன் இந்த வாட்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் அணுகிற மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு புரியாத ஒரு விஷயம் இது, எங்கே கேவிஎன் ப்ரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. எங்களோட சைட்லேருந்து ஹியரிங்கே கேட்காம நீங்கள் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரத்துக்கு முன்னாடியே போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. இப்போ இந்த சிபிஎஃப்சிக்கும் இந்த ஜனநாயகன் படத்துக்கு என்ன அப்படி ஒரு பிரச்சனைனே புரியல. ப்ரொடியூசர் காசு செலவு பண்ணி படம் எடுத்தார், எல்லாருக்கும் பேமெண்ட்டும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு, லீகலாக எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தான் இப்போ பிரச்சனையேவா? எனக்கு அது புரியவே இல்லைங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி சிபிஎஃப்சியில் ஏன் இந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி தடுக்கிறாங்கன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ பொலிட்டிக்கல் கேம். தளபதி விஜய் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி தலைவராக மாதிரி அவர் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கார். மற்றவங்களுக்கு பொறுக்கலை, பவரை யூஸ் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணமாக இத்தனை பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இது அப்பட்டமாக தெரியுது. என்ன சொல்கிறதுனா, புரிதலே இல்லாதவங்களுக்கு கூட இது ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் தான். பட் எனிவே ஃபைன். இப்போது கேவிஎன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படத்தை அடுத்தது எப்படியாவது புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான 100 இல்லை 200% எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அண்டு ஓவர்சீஸில் இருக்கிற தியேட்டர்ஸ்க்கெலாம் கால் பண்ணி நீங்கள் தேட்டர்லாம் நீங்கள் அந்த புக்கிங்ஸ்க்கான பிளானிங்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிருக்கிறதாக பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிருக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைன். தட் மீன்ஸ் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இது ஜனநாயக நாடு தானே, லைக் எல்லாருக்குமே இங்கே ரைட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே இங்கே ஜஸ்டிஸ் கிடைக்கணும் தான் பார்க்கணும். அது என்ன சொல்கிறதுனா சாதாரண மக்களும் கிடையாதுங்க. ஸோ அதனால் ஒரு 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 நல்ல பாசிட்டிவ் சைனாக தான் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு படத்துக்கு வருது அப்படின்னாவே அந்த படம் ஆல்ரெடி ஹிட்டு தான். அது வருதோ இல்லையோ, பட் கொஞ்சம் பொறுமையாக வருது. எனக்கு இவங்களோட மொத்த பிளானே என்னென்னா, சிபிஎஃப்சி இது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்குமே இழுத்து வச்சுட்டு அந்த டைமில் கரெக்டாக நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், இது நடக்குமா நடக்காத நீங்களே பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக இவங்க சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. எலெக்ஷன் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ் அ கட்சி தலைவராக இவரோட படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. அது ஒரு என்ன சொல்கிறதா ஒரு கேம்பெயின் மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ ரீசெண்டாக தளபதியோட நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்டிடிவியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ மாதிரி தளபதி கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன சொல்கிறதுனா, நம்ம லோக்கல் மீடியா சேனல்ஸ்லாம் என்னென்ன இதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியல. இங்கே லோக்கலில் அவர் பேசவே மாட்டுறாரு, லோக்கலில் பேசவே மாட்டுறாரு அப்படின்னா ஒரு நாகரிகத்தோடு பேசணுங்க. என்ன சொல்கிறதுனா, நம்ம கேட்குற கொஷின் இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். எவனோ ஒருத்தன், அவனுக்கெலாம் நான் மரியாதை கொடுக்கணுன்னு அவசியம் கூட கிடையாது, ஃபேமிலியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டு, பர்சனல் கொஷினு, என்ன செகண்ட் ஃபேமிலியா? என்ன சொல்கிறதுனா, இந்த மீடியாவில் ப்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக அந்த அதிகாரம் இருக்கிறதால நீங்கள் என்ன வேணால் கேட்கலான்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அந்த நபர் கேட்டது பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போ ஒரு ப்ரெஸ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க எல்லாமே சேர்ந்துக்கிறாங்கல்ல, அந்தால அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காப்புல. இதை பற்றி ஏன் எந்த ஒரு ப்ரெஸ்காரங்களும் பேசவே மாட்டுறாங்கன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது.
அப்படி இருக்கும்போது இந்த கரூரில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ரீசெண்டாக நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இவர் இங்கே லோக்கலில் ஒரு ப்ரெஸ் சேனல் கொடுக்குறாங்க அப்படின்னா நாகரிகமான ஒரு கேள்வி வருமா? 10 ப்ரெஸ் வருது அப்படின்னா அதில் 2 பேர் கேவலமாக கேள்விகள் கேட்பாங்க. ஒரு முறையாகவே கேட்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பசி. இப்படி ஏதாவது பிடிங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்டிடிவியில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரிகார்டிங் கரூர். நீங்கள் ஏன் வெளியே வந்து பேச மாட்டீங்க? உங்களோட கோல் என்ன? நீங்கள் கிங் மேக்கர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் என்ன பிளான் இருக்குது? ஒரு தமிழ் பொலிட்டிஷியன் ஒரு கட்சி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நேஷ்னல் மீடியாவில் என்டிடிவியில் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னத்துக்கு சில பேர்லாம் உட்காந்து கதறி நெஞ்சில் அச்சுன்னு எழுதுன்னு இருப்பீங்க. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. கெத்தாக அப்படியே கலாய்க்கிற மாதிரி பேசுவாங்க. இது சொல்கிறது தான் மெயினாக இந்த வீடியோன்றது நான் பண்ணுறேன் கைஸ். அண்ட் தெரில, ஒரு நல்ல நியூஸ் தான் இது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது கேட்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது. அண்ட் கேவிஎன் என்ன பிளானில் இருக்காங்கன்னு தெரியல. அடுத்தது அவங்க எப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க? ஏன்னா February 14th வாய்ப்பில்லை, 19th to 25 சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே டிலே ஆகிடுச்சுன்னா எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சிபிஎஃப்சி அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே 0% கைஸ் மரியாதையே போயிடுச்சு. ஒரு படத்தை கார்னர் பண்ணி பயாஸ்டாக ஒரு ஈகோ கிளாஸில் இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம், அவர் பொலிட்டிஷியன் ஆகிட்டார், அவ்வளோதான். இது ரொம்ப 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 கேவலம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஜனநாயக நாட்டில் நாளைக்கு நீ நினச்சாலோ நான் நினச்சாலோ யாரை நினச்சாலோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ண முடியாது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வைக்க முடியாது. இன்னாடா நீ வைப்ப? அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறவங்களே இங்கே அழிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சாதாரணமான மக்கள்லாம் ஏதாவது நினச்சி ஒருத்தர் நல்லவன் வெளியே வந்தான் அப்படின்னா அழிச்சு விட்ருவாங்க. சிம்பிள். நான் அதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நடுவில் நம்ம கேபிஐ பாலா, ஓகேவா, அவர்கிட்ட வர காசை வச்சு அவர் வீடியோ எடுக்கிறாரோ எடுக்கலையோ அது வேறு விஷயம். அவரால் முடிஞ்சது அவர் பண்ணிகிட்டு இருக்கார் மக்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நடுவில் சரியான ஹேட்டு, இவன் ஃபேக்கு, இவன் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறான், எல்லாமே ஃபேக்கு. என்ன ஒரு விஷயம்னா, என்னடா மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்குறானே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்கே வந்தாலே அழிச்சு விட்ருவானுங்க. சிம்பிள். இது நான் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சோஷியல் மீடியாவில். நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.